ஐயய்யோ! உப்பு போட்டேனா? இது என்ன இப்படி இருக்கு? சரி வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு, இன்னைக்கு என்னென்னலாம் சமைச்சேன், என்னென்னலாம் ஆச்சுன்றத வீடியோக்குள்ள போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய்ங்க. ஃபுல் வீடியோ கவர் பண்ணி போட சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு டே ஃபுல்லா என்னென்ன ஒர்க்குன்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து காலையில வந்து கார்ன் வந்து ஃப்ரை பண்ணிட்டு, ஸ்நாக்ஸுக்கு கார்ன் ஃப்ரை பண்ணிட்டு, கொஞ்சம் வெண்டைக்காய்லாம் பூண்டுலாம் போட்டு காரக்குழம்பு, சின்ன வெங்காயம் போட்டு காரக்குழம்பு, அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கடகடன்னு கட் பண்ணி வச்சுட்டேன். சோளத்தில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா, அந்த தோலை பீல் பண்ணி எடுத்தோம்ல, அதெல்லாம் வந்து நான் வந்து செடிக்காக உரத்துக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் அதெல்லாம் போயிட்டு நான் அதில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு கத்தி கொஞ்சம் ஷார்ப்பாக இல்லை. ஸோ அதனால் என்னால் அந்த மாதிரி 4ஆ கட் பண்ண முடியல. அதாவது ஒரு கார்ன் எடுத்து நம்ம எப்போவுமே வேக வச்சு அந்த மாதிரி சாலடு, சீஸ் அந்த மாதிரி செய்வோம். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு செய்யலாம். ஏன்னா வந்து நம்ம குழந்தைங்கள ஈவினிங் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ எனக்கு கார்னை 2 ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுனால ஒரு ஸ்நாக்ஸ் வந்து கெட்டு போயிடுது ஒரு சமயம். ஸோ அதனால் வந்து இந்த சுண்டல் அந்த மாதிரிலாம் நம்ம தாளிச்சிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி கொடுத்தோன்னா அது கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், கார்னை வந்து இன்றைக்கி ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதை நான் ஒரு இதுவே 4 பீஸ், ஒரு 5 பீஸ் 6 பீஸ் தான் சும்மா நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது ஒரு சின்னதாக வந்துடும். ஆக்சுவலி ரொம்ப பெருசாக வராது. ஸோ அதனால தான். ஸோ அதுக்கு இப்போ காரக்குழம்புக்கு வந்து நான் நம்ம ஸ்பைசி காரக்குழம்புக்காக வந்து பொட்டேட்டோ, வெண்டைக்காய், கத்தரிக்காய், அப்புறம் வந்து காராமணி வந்து முன்னாடியே வந்து நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ எல்லா காய்கறிகளையும் கடன்னு கட் பண்ணி வச்சுட்டேன். தக்காளி, வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ குழந்தைங்களுக்கு என்ன செய்யணுன்றதே கொஞ்சம் யோசிச்சு தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி வந்து திடீர்னு பிரிஞ்சி செஞ்சிடலாம், வெஜிடபிள் இந்த மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம்னு நினச்சேன். சரி திடீர்னு தோணுச்சு, அதனால் சரின்ட்டு ஸ்பைஸியாக சாப்பிட்லாம் அன்ட்டு தான் காரக்குழம்பு செஞ்சாச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். அதனால் பூண்டு, சின்ன வெங்காயம் நிறைய போட்டு செஞ்சேன். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் கார்ன் ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஸோ இது மாதிரி தான் செஞ்சுட்டு லாஸ்ட்டில் நீங்கள் வந்து பெப்பரும், மிளகாய்த்தூளும், சால்ட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு சாப்பிட முடியலன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஸ்பைஸ் வெறும் லைட்டாக லெமன் பெப்பர் மட்டும் போட்டு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் சின்ன வெங்காயம், பூண்டு, கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா தாளித்து இந்த மாதிரி பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுட்டேன். ஸோ நான் பக்கத்தில் வந்து பாவக்காவும் கட் பண்ணி வச்சுருந்தேன். சரி பாவக்காய் பொரியல் பண்ணிடலாம் அப்படி சொல்லிவிட்டு பக்கத்தில் ஒரு கடாய் வச்சு, ஏன்னா மார்னிங்கிறதுனால டக்குன்னு ஸ்டவ்வில் 2 பக்கமும் வச்சுட்டு செஞ்சுருவேன். ஸோ அதுக்கு வந்து வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, தக்காளி போட்டு நல்லா தக்காளியெல்லாம் போட்டு பாவக்காய் செஞ்சோன்னா கசப்பு தெரியாது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் வெறுமே சாப்பாடு பெரட்டி கூட நீங்கள் சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து மஞ்சத்தூளும், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு சால்ட்டு போட்டு அது ஒரு பக்கமாக வேக விட்டுட்டேன். அது வேகிற சமயத்தில் இந்த சைடு வந்து நம்ம தக்காளியெல்லாம் போட்டு காரக்குழம்பு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது நல்லா இந்த டைமில் வந்து நான் வந்து என்னென்ன காயெல்லாம் கட் பண்ணி வச்சனோ அதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். காராமணியை நான் முன்னாடியே வந்து பாயில் பண்ணி வச்சுட்டேன். நான் அதை வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கல. பட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுனால டக்குன்னு செய்ய முடிஞ்சுது. புளியும் வந்து திடீர்னு நம்ம செய்யணுன்றதுனால சரி புளி டக்குன்னு நம்மளுக்கு வேணும்னா சுட தண்ணி ஊற்றி நம்ம செஞ்சோன்னா நம்ம புளி பதத்துக்கு வந்துடும். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த காரக்குழம்புக்கு நான் தேவையான அளவு, அதாவது 2 ஸ்பூன் மிளகாய் தூளும், 1/2 ஸ்பூன் உப்பு, தேவையான அளவு உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். எனக்கு இந்த மாதிரி எல்லா காயும் போட்டு காராமணி போட்டு சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும். அதுவும் அதுக்கு அப்பளம், முட்டை வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நல்லா
கொதி வந்துட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற மாதிரியான காரக்குழம்பு நமக்கு கிடைக்கும். நான் ஈவினிங்கும் சேர்த்தே காரக்குழம்பு செஞ்சுட்டேன். ஸோ அதனால் தண்ணி எக்ஸ்ட்ராவே விட்டு மிளகாய் தூள் சேர்த்துப்பேன். ஜூஸுக்கும் அந்தந்த டைமில் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி மாதுளை, பீட்ரூட், கேரட்டு, அதுக்கப்புறமா வந்து ஆப்பிள். பாவக்காய் பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சரி பாப்பாவுக்கு மட்டும் ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா பாவக்காய் திடீர்னு சாப்பிட்லன்னா நம்ம ஆம்லேட் போட்டு கொடுத்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து கடலப்பருப்பு வடையும் நான் ஸ்நாக்ஸ்க்கு அதையும் கொடுத்துக்கலாம். ஏன்னா 2 ஸ்நாக்ஸில் அதனால் கடலப்பருப்பு வடையும் வந்து நான் செஞ்சுக்கிட்டேன். பக்கத்தில் வந்து கடலப்பருப்பு வடையும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. கடலப்பருப்பு, பூண்டு, அப்புறம் சோம்பும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இது மட்டும் தான் நான் கடலப்பருப்பு வடைக்கு சேர்த்தேன். அதுவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பீட்ரூட் ஜூஸ், அதாவது ஜூஸ் எல்லாம் காயும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரூட்ஸும் காயும் மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு. கடலப்பருப்பு வடைக்கும் மாவு நான் இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து அதை போடணும். கார்னும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். எக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாவக்காய் கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி இதுதான் எங்களோட லஞ்சு. அப்புறம் டிஃபனும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்கள் வீட்டில் என்னன்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் இந்த சேனல் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் கூட பண்ணுறீங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணலை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இருக்கிற வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாப்பா எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வீட்டில் கொஞ்சம் எல்லா திங்ஸும் ரெடி பண்ணி அதாவது அரேஞ்ச் பண்ணுற வேலைலாம் இருந்தது. ஸோ அது எல்லாமே லாஸ்ட் மினிட்ல நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.